Students, in this unit we are going to see about the Graham's law. Okay, so Graham's law it states that diffusion of gas is inversely proportional to the square root of the molecular weight of the molecule. So this is called Graham's law. Okay, so diffusion of the gas வந்து எதுக்கு inversely proportional இருக்கும் அப்படின்னா the molecular weight ஓட ஸ்கொயர் ரூட்டுக்கு inversely proportional இருக்கும். அதுதான் Graham's law. Okay. Next, oxygen cascade na என்னன்னு பார்க்க போறோம். What is oxygen cascade? Very important question. Oxygen cascade அப்படின்னா oxygen is transported from air that we breathe to the mitochondria. ஓகேவா? So first oxygen atmosphereல இருக்கும். atmosphereல இருந்து after that it will enter into through the trachea, through the respiratory tract it will reach the lung, into the alveoli they are reaching. Again from the alveoli the oxygen will enter into your blood. From the blood it reaches the tissues. After that in the tissues they are reaching the cells it reaches the mitochondria. So that we call it as a oxygen cascade. It is like a one cascade ஒரு cascade மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் சொல்கிறோம். ஸோ ஆக்சிஜன் மூவ்ஸ் டவுன் த ப்ரெஷர் ஆர் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், அப்படியே ப்ரெஷர் அது சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் 21 கிலோ பாஸ்கல் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மைட்டோகாண்ட்ரியால வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1.5 கிலோ பாஸ்கல் வரைக்கும் சேஞ்ச் ஆகுது, குறையுது ப்ரெஷர். ஓகேவா? அந்த பார்ஷியல் ப்ரெஷருங்கிறது இவ்வளோ ஆல்டர் ஆகுது. அட்மாஸ்பியரில் சி லெவலில் இவ்வளோ இருக்கிறது, அதே இங்கே மைட்டோகாண்ட்ரியாவுக்கு உள்ள கிட்ட போகிறப்போ அது இது குறையுது. ஓகேவா? ஸோ த ப்ராசஸ் பை விச் டிக்ரீஸ் இன் பார்ஷியல் ப்ரெஷர் அக்கர்ஸ் தட் வி கால்ட் அஸ் ஆக்சிஜன் கேஸ்கெட். ஸோ அது குறையுது இல்லையா, அதை தான் நம்ம ஆக்சிஜன் கேஸ்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பார்ஷியல் ப்ரெஷர் அட்மாஸ்பியரில் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஆல்வியோலை போகிறப்போ கொஞ்சம் குறையும், அதுக்கப்புறம் பிளட்டுக்குள்ளே போகிறப்போ இன்னும் குறையும், இன்னும் அந்த ஃபைனலாக அந்த மைட்டோகாண்ட்ரியா ரீச் பண்ணுறப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா, அதை தான் நம்ம ஆக்சிஜன் கேஸ்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்குது. கன்வெக்ஷன்ஸ், டிஃப்யூஷன் த்ரூ கேஸ் அண்ட் லிக்விட் மீடியா, அதுக்கப்புறம் பாண்ட் டு ஹெச்பி, இதெல்லாம் வேரியஸ் மெக்கானிசம். ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் கேஸ்கெட்னா என்ன? இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிக்ளைனிங் ஆக்சிஜன் டென்ஷன் ஃப்ரம் அட்மாஸ்பியர் டு மைட்டோகாண்ட்ரியா. அட்மாஸ்பியர்லேருந்து மைட்டோகாண்ட்ரியா போகிறப்போ இது குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அட்மாஸ்பிரிக் ஏரில் 159 இருக்கும் mmHg, இது மெர்க்குரியில் சொல்கிறோம். இது கிலோ பாஸ்கல் ரெண்டும் மாற்றிக்கலாம். ஓகேவா? யூ கேன் ஏபிள் டு கன்வெர்ட் இட். தென் லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் போகிறப்போ ரொம்ப மாய்ஸ்ட் ஆயிரும். ஸோ அப்போ 150 இருக்கும். ஆல்வியோலையிலேருந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆல்வியோலையில் ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் எவ்வளோனா 104. திரும்ப ஆர்டீரியல் பிளட்டில் 100 mmHg, வீனஸ் பிளட்டில் 40 mmHg. ஒன்ஸ் இந்த ஆர்டரி பிளட்லேருந்து இங்கே இதுக்கு போகலையா மைட்டோகாண்ட்ரியாவுக்கு, அதுக்கு போனதுக்கப்புறம் இட் வில் பி 7 to 37 mmHg. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் கேஸ்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்படியே அந்த பார்ஷியல் ப்ரெஷர் பாரு எவ்வளோ ரெடியூஸ் ஆகிட்டு போகுதுன்னு. ஸோ இதுதான் இந்த ஆக்சிஜன் கேஸ்கெட். ஏர்லேருந்து ஆல்வியோலை திரும்ப பல்மரி கேபிலரிஸ் வழியாக ஆர்டரிக்கு போகும், ஆர்டரியிலேருந்து டிஷ்யூக்கு போகும் ஃபைனலாக. ஓகே, ஸோ இந்த மாதிரி குறையுது இல்லையா, ஸோ அதுதான் நம்ம ஆக்சிஜன் கேஸ்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So oxygen cascade, atmosphere to alveoli, by the time inspired air reaches the trachea, அட்மாஸ்பியர்லேருந்து ஆல்வியோலைக்கு போகும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? விச் ரெடியூஸ் த பார்ஷியல் ப்ரெஷர். அந்த வாட்டர் வேப்பர்லாம் இருக்குதோ அதுதான் பார்ஷியல் ப்ரெஷரை குறைக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அதுதான் அட்மாஸ்பியர் டு ஆல்வியோலஸ். அடுத்து ஆல்வியோலையில் என்ன ஆகும் அப்படின்னா when the gas reaches the alveoli the partial pressure இன்னும் வந்து குறையும். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த டிஃப்யூஷன் இந்த பாயிண்ட்லேயும் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அந்த ஆல்வியோலைக்கு பிளட் கடையில். அதுக்கப்புறம் ஆல்வியோலர் கேஸ் ஈக்குவேஷனை வச்சு நம்ம அதை டிட்டர்மைன் பண்ணலாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத. ஓகேவா? அதுதான் இது மட்டும் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆல்வியோலார் ஆக்சிஜன் partial pressure of alveolar oxygen is equal to partial pressure of inspired oxygen minus partial pressure of carbon dioxide divided by respiratory constant. RQ already you know. அதாவது ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன், அதாவது கார்பன் டை ஆக்சைடு கன்சப்ஷன் டிவைட் பை ஆக்சிஜன் கன்சப்ஷன், தட் இஸ் a formula for respiratory constant, that is 0.8. ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ அதை வச்சு யூ கேன் ஏபிள் டு டிடை. அதுக்கப்புறம் ஆல்வியோல இருந்து அந்த ஆர்டரியல் பிளட்டுக்கு போகும். எகைன் த கேஸஸ் ரீச்சஸ் ஆர்டரியல் பிளட் ஃபர்தர் இன்னும் வந்து பார்ஷியல் ப்ரெஷர் வந்து குறையும். ஓகேவா? ஸோ எகெயின் இந்த இடத்துல வந்து சின்ன சண்ட் நடக்கும். சில வீனஸ் பிளட்டில் சில இடத்துல மிக்ஸ் ஆகும் நார்மல் ஆக்சிஜனேட்டட் பிளட்டில். ஸோ அப்பவும் அந்த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து டிக்ரீஸ் ஆக தான் பார்க்கும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ அந்த டிக்ரீசிங் ஆக்சிஜன் டென்ஷன் குறைஞ்சிக்கிட்டே போகும். அட்மாஸ்பியர் ஏர், ஆல்வியோலை, ஆர்டரியல் பிளட், டிஷ்யூ கேபிலரி, மைட்டோகாண்ட்ரியா, இந்த ஆர்டரில் அந்த பார்ஷியல் ப்ரெஷர் அப்படியே குறையும். இங்கே அதிகமாக இருக்கும், போக குறையும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆல்வியோலஸுக்கு வந்து பிளட்டு ஆல்வியோலேருந்து பிளட்டுக்கு போகுது. ஸோ அது வந்து 100 mmHg பிளட்டுக்கு போகிறப்போ பிளட் ரேட்டிங் ஃப்ரம் டிஷ்யூஸ் டு த ஹார்ட்டு டு லோ, திரும்ப 40 mmHg திரும்ப குறையும் ஃப்ரம் ஆல்வியோலி டு பல்மரி கேபிலரி.
ஸோ ஆல்வியோலார் பார்சியல் ப்ரெஷர் இது வந்து பார்த்தீங்கன்னா 100 mmHg. blood returning from tissues to the heart, டிஷ்யூஸ்லேருந்து திரும்ப ஹார்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகி போகிறப்போ 40 mmHg தான் இருக்கும், அதாவது வீனஸ் பிளட்டில். சரி, எஸ், ஓகே. ஸோ ஆக்சிஜன் டிஃப்யூஸ் ஃப்ரம் ஆல்வியோலை டு பல்மனரி கேப்லரி, இந்த ஆர்டரில் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆஃப்டர் ஆக்சிஜனேஷன் blood move to pulmonary artery, left side of the heart, arterial system, systemic artery. In perfect lung, partial pressure of pulmonary venous blood would be equal to partial pressure in the alveolus. ரெண்டும் நார்மலாக ஈக்குவலாக இருக்கணும். பர்ஃபெக்ட் லங் பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் பல்மனரி வீனஸ் பிளட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வியோலஸில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் டென்ஷனும் பல்மரி லங்கில் இருக்கக்கூடிய PO2ஓட அந்த இதுவும் பல்மரி வீனஸ் பிளட்டில் இருக்கக்கூடிய பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜனும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஆக்சிஜன் டெலிவரி டு த டிஷ்யூஸ், அதுக்கப்புறம் டிஷ்யூஸ்க்கே டெலிவரி ஆகும். அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஹெச்பி கான்சன்ட்ரேஷன், அந்த பைண்டிங் கெப்பாசிட்டி, அந்த சேச்சுரேஷன், எவ்வளோ டிசால்வ் ஆகிருக்கும் ஆக்சிஜன், கார்டியோ அவுட்புட், இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் தான் அன்லோட் ஆகி டிஷ்யூக்கு போகும். ஓகே, இனிஷியலி டிசால்வ்ட் ஆக்சிஜன் இஸ் கன்சியூம் ஆகுது. தென் த அன்லோட் ஆகும், மெதுவாக ஹெச்பியிலேருந்து ஆக்சிஜன் பிரிஞ்சு இந்த டிஷ்யூக்கு போகும். ஓகேவா, டிரான்ஸ்போர்ட் ஆகி போகும். அப்புறம் பாச்சர் பாயிண்ட்னா என்ன? பாச்சர் பாயிண்ட்னா அது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு, partial pressure at which delivered oxygen is utilized by the tissues and below which oxygen delivery is unable to meet the tissue demand. அது கீழே போச்சு அப்படின்னா அந்த டிஷ்யூ டிமாண்டை வந்து அதை வந்து மீட் பண்ண முடியாது. ஓகேவா, இஸ் unable to meet the tissue demand. ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம பாச்சர் பாயிண்ட், அது ஒரு கிரிட்டிக்கல் பார்சியல் ப்ரெஷரு. அதுக்கு கீழே போச்சு அப்படின்னா அந்த டிஷ்யூவோட டிமாண்டை மீட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தட் வி கால்ட் அஸ் அ பாச்சர் பாயிண்ட். ஓகே, அதான் சிம்பிளாக சொல்லணும், இதுதான் அது. ஓகேவா. ஸோ இன்ஸ்பயர்ட் ஏர் அதில் பார்சியல் ப்ரெஷர் 158 பக்கத்தில் இருக்குது. ஒவ்வொன்றும் வேரி ஆகும், 158, 159, அதெல்லாம் காமன் தான். ஓகேவா. அப்படியே லங் உள்ளே போகுது, லங்ஸ்குள்ளே போகுது, ஆல்வியோலைக்குள்ளே போகுது, ஆல்வியோலையிலேருந்து திரும்ப டிஃப்யூஸ் ஆகி ஆல்வியோலை போகிறப்பவே 100 பக்கம் வந்துடுது. திரும்ப இந்த இடத்துக்கு வரப்போ உள்ளே போகுது, திரும்ப இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் ஆகுது பல்மரி கேப்பிலரியிலேருந்து பிளட்டுக்கு, ஆல்வியோலையிலேருந்து பல்மரி கேப் வழியாக இங்கே போகுது. இங்கேருந்து பல்மரி வெயின் கேரி பண்ணிட்டு போகுது, எங்கே போகும், லெஃப்ட் ஹார்ட்டுக்கு போகுது. ஓகேவா. ஸோ இங்கே இந்த ஃபிசியாலஜிக்கல் சண்டில் நடக்கும், அப்போ வந்து இன்னும் குறையும். ஓகேவா, கிட்டத்தட்ட 95 பக்கம் குறைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப இங்கேருந்து கேப்பிலரிஸ் வழி ஆர்ட்ரியிலேருந்து எடுத்துகிட்டு போகும், ஆர்ட்ரியிலேருந்து கேப்பிலரிஸ்க்கு ஒரு 40 mmHg இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து சப்ளை பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 37 mmHg வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூக்கு சப்ளை பண்ணும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் போகும். வீனஸ் பிளட்டில் திரும்ப பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 40 mmHg இருக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா. ஸோ தீஸ் அபவுட் தி ஆக்சிஜன் கேஸ்கெட். சிம்பிளாக கான்செப்ட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. ஆக்சிஜன் கேஸ்கெட் அப்படின்னா என்னென்னா அந்த பார்சியல் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் அதிகமாக இருக்கும், போக போக குறையும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கேஸ்கெட்டு. ஓகே. ஸோ அந்த பாச்சர் பாயிண்ட் முன்னாடி சொன்னாலே, பாச்சர் பாயிண்ட் என்ன, இட் இஸ் அ கிரிட்டிக்கல் லெவல் ஆஃப் பார்சியல் ப்ரெஷர் பிலோ விச் த ஏரோபிக் மெட்டபாலிசம் ஃபெயில். அது கீழே போச்சுன்னா அந்த ஏரோபிக் மெட்டபாலிசமே நடக்காது. அது எவ்வளோனா 1 to 2 mmHg. இதுக்கு கீழே போயிடுச்சுன்னா அந்த ஏரோபிக் மெட்டபாலிசம் ஃபெயிலியர் ஆகிடும், ப்ராப்பராக நடக்காது. ஓகே. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் ஃப்ளக்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் லீவிங் த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பர் மினிட் இன் த ஆர்டரியல் பிளட் ஹேஸ் பீன் டேர்ம்டு த ஆக்சிஜன் ஃப்ளக்ஸ். ஆக்சிஜன் ஃப்ளக்ஸ்னா என்ன அப்படின்னா கார்டியக், அதாவது அமௌண்ட் ஆஃப் அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கில் இருந்து எவ்வளோ ஆக்சிஜன், அந்த பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்குல்லையே, அந்த ஆக்சிஜன் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ இதாகி போகுது ஆக்சிஜன், அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கில் இருந்து எவ்வளோ ஆக்சிஜன், அந்த கரைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் எவ்வளோ போகுது ஆர்டரியல் பிளட்டுக்கு அப்படிங்கிறத ஆக்சிஜன் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுதான் இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜன் டெலிவர் டு த டிஷ்யூவை இண்டிகேட் பண்ணுது, DO2. ஓகேவா. ஸோ ஆக்சிஜன் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கார்டியக் அவுட்புட் இன்டூ ஆர்டீரியல் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இன்டூ ஹெச்பி கான்சன்ட்ரேஷன் இன்டூ 1.34. ஸோ கார்டியக் அவுட்புட் 5 லிட்டர்னு தெரியும். ஸோ 5000 ml per minute. ஆர்டீரியல் O2 சேச்சுரேஷன் 100. ஓகேவா, per 100 ml இன்டூ 15. That is the HB concentration per 100. Okay, into 1.34. So that is 1000 ml per minute. ஓகேவா. இதில் 250 ml ஆஃப் திஸ் இஸ் அந்த ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலார் மெட்டபாலிக்ஸ்க்கு யூஸ் ஆகிக்கும். ரெஸ்ட் இஸ் ரிட்டன் டு திரும்ப மீதியெல்லாம் வீனஸ் பிளட்ல வழியாக வந்து திரும்ப லங்ஸுக்கு வரும். ஓகேவா. ஸோ த ஆக்சிஜன் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் எந்த மாதிரியான கண்டிஷன்லாம் டிக்ரீஸ் ஆகலாம் அப்படின்னா அனிமியா கண்டிஷனில், CCF கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர், மெட்டபாலிக் அசிடோசிஸ், ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் ஆக்சிஜன் ஃப்ளக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். எப்போ அதிகமாகனா எக்ஸசைஸ், தைரோடாக்சிகோசி, தைராய்டு ப்ராப்ளம்ஸு, பெயின், சிவரிங், இந்த மாதிரியான கண்டிஷன் தான் ஆக்சிஜன் ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாகும். ஓகே.
அடுத்தது டால்டன் லா ஆஃப் பார்சியல் ப்ரெஷர். டால்டன் லா என்ன சொல்லுதுன்னா, டோட்டல் ப்ரெஷர் இன் அ கண்டெய்னர் இஸ் த சம் ஆஃப் த ப்ரெஷர் ஈச் கேஸ் would exert if it were alone in the container. ஸோ இந்த டோட்டல் ப்ரெஷருங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, இண்டிவிஜுவல் பார்சியல் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. டோட்டல் ப்ரெஷர் இந்த கண்டெய்னர் இஸ் த சம் ஆஃப் த ப்ரெஷர் ஈச் கேஸ், ஒவ்வொரு கேஸும், எல்லா கேஸ், இப்போ ஒரு கண்டெய்னரில் அதில் எல்லா கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஸோ அது டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னா, அந்த இண்டிவிஜுவல் ஒவ்வொரு கேஸோட எக்ஸர்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரெஷரோட அடிஷன் தான் அப்படின்னு சொல்கிறது தான் டால்டன் லா. ஓகேவா? டோட்டல் ப்ரெஷர் இன் அ கண்டெய்னர் இஸ் த சம் ஆஃப் த ப்ரெஷர் ஈச் கேஸ் would exert if it were alone in the container. ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக இருந்ததுன்னா அது எவ்வளோ எக்ஸர்ட் பண்ணுமோ அந்த ஃபோர்ஸுக்கு ஒரு அடிஷனுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஸோ இந்த டோட்டல் ப்ரெஷர் இஸ் த சம் ஆஃப் த பார்சியல் ப்ரெஷர். அதை தான் நம்ம டால்டன் லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஹென்ரிஸ் லா அப்படின்னு என்னன்னா, இது ஒரு கேஸில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான லா. அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த அமௌண்ட் ஆஃப் அ கிவன் கேஸ் dissolved in a given type and volume of liquid is directly proportional to the partial pressure of that gas in equilibrium with that liquid. ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் த அமௌண்ட் ஆஃப் கிவன் கேஸ் டிசால்வ்டு, நம்ம கொடுத்த அந்த கேஸ் எவ்வளோ டிசால்வ் ஆகிருக்குது அப்படிங்கிறத, டிசால்வ் இன் அ கிவன் டைப் அண்ட் வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட், எவ்வளோ ஃப்ளூயிடில் கரைஞ்சிருக்குது அந்த நம்ம கொடுத்த கேஸ் அப்படிங்கிறது அந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பார்சியல் ப்ரெஷர், அந்த கேஸோட பார்சியலை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரிஸ் லா. ஓகேவா? ஸோ அடுத்து டைவிங் ரிஃப்ளக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ டைவிங் ரிஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து தண்ணிக்குள்ளே டைவ் அடித்து போகிறோம், அப்போ எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எப்போ நம்ம வாட்டரில் ஃபுல்லாக சம்மர்ஜ் ஆகிடும், அப்போ என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சப்மர்ஜிங் த ஃபேஸ் இன்டு வாட்டர், வாட் வில் ஹேப்பன்? ஸோ தட் வி கால்ட் அஸ் டைவிங் ரிஃப்ளக்ஸ். ஓகே. ஸோ இது இன்க்ளூட் 3 திங். என்ன மொத்தம் 3 விஷயம் நடக்கும். பிராடிகார்டி ஆகும், பெரிஃபரல் வாஸ் பிளட் வெசல் எல்லாம் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும், blood shift நடக்கும். ஓகேவா? இந்த 3 சேஞ்சஸ் தான் நடக்கும். ஸோ when the face is submerged, the receptor that are sensitive to water within the nasal cavity and other area of the face supplied by the cranial nerve 5th. ஸோ மூஞ்சியில் இருக்கக்கூடிய இந்த cranial nerve 5th ஓட சப்ளை அதெல்லாம் ஸ்டிமுலேட் ஆகும். ஓகேவா? ஸோ இது ஸ்டிமுலேட் ஆன உடனே, வாட்டரில் ஒன் சம்மர்ஜ் ஆன உடனே இந்த ரிசப்டார்லாம் ஸ்டிமுலேட் ஆகிடும். ஓகே. ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த சென்சேஷன் கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நர்வ் வந்து 5th நர்வ், அதாவது ட்ரைஜெமினல் நர்வ். இது என்ன பண்ணுன்னா, இன்ஃபர்மேஷனை பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகும். ஓகேவா? அண்ட் தென் இன்னர்வேட்ஸ் கிரேனியல் நர்வ். அதுக்கப்புறம் கீழே இஃபரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th கிரேனியல் நர்வ் வந்து சில இதில் பிராடிகார்டியா, வாசகொன்ஸ்டிஸ் இந்த மாதிரியான சில சேஞ்சஸை ஏற்படுத்தும். அதான் டைவிங் ரிஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன ஆகும்னா, ஹார்ட் ரேட் வந்து குறையும். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் எசென்சியல் பார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்புறம் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வாட்டருக்குள்ளே போனாவே அந்த ப்ரெஷர் வந்து நம்ம தொராசிக் கேஜை வந்து நல்லா அழுத்தும், கம்ப்ரெஸ் பண்ணங்காட்டி எல்லா ஏரும் நம்ம விட்டு வெளியே தான் போகும். ஓகேவா? ஃபோர்ஸிங் ஏர் டு அவுட், நம்ம லங்கில் இருந்து ஏர் எல்லாம் வெளியே ஃபோர்ஸ் பண்ணி வெளியே அனுப்பத்தான் பார்க்கும். ஓகேவா? இதான் நடக்கும். ஸோ இதுதான் இது பாரு, இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த ரிசெப்டார் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். 5th நர்வ் யூஸ்வலாக இந்த 5th நர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட் ஆகி இந்த இம்பல்சஸ் எடுத்துகிட்டு போகும். ஸோ அப்போ இந்த 3 மெயின் ஆப்னியாவும் நடக்கும். அதுதான் அரெஸ்ட் ஆஃப் ப்ரீத்திங், டெம்பரரி அரெஸ்ட் ஆஃப் ப்ரீத்திங். என்ன ஆகும்? கம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ அப்போ நம்ம எக்ஸ்பைரி தான் பண்ணுறது தான் அது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அப்புறம் பிராடிகார்டி ஆகும், அப்புறம் பிராங்கியோல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் ஆர் ஆல் த திங் about that. Okay, so this is the diving reflux, தண்ணிக்குள்ள போறப்போ நடக்கக்கூடிய இந்த சேஞ்சஸ். ஓகேவா? so we discuss detailedly about the Graham's law, oxygen cascade, oxygen flux, Dalton law, Henry law, Pasteur point. Okay, so இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். Thank you.